இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானியன் பிரியாணி செய்ய போறோம். அத குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஈரானியன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த மட்டன் 1/4 கிலோ, ஊற வைத்த அரிசி 1 கப், வெங்காயம் 3, ஜாதிக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், ஜாதிபத்திரி சிறிதளவு, பட்டை சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, கிராம்பு, தயிர் 1 கப், பேரிச்சம்பழம் 10, பொரித்த உருளைக்கிழங்கு 2, ரோஸ் வாட்டர் சிறிதளவு, பட்டர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஈரானியன் பிரியாணி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா எதுவுமே இருக்காது. இதில் மெயினாக இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய், ஜாதிப்பூ, அதாவது ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஜாதிக்காயோட பொடி, அதுதான் இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஏன்னா ஈரானில் என்னென்னா அந்த ஜாதிக்காவையும் ஜாதி பொடியும் நிறைய யூஸ் பண்ணி இந்த பிரியாணி செய்வாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்க்கும் போது வேறு லெவலில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காரம் எதுவுமே இருக்காது. காரத்துக்கு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மிளகாய் பொடி மட்டும் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்குறதில்ல. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, பட்டரை சேர்த்துடலாம். இப்போது அந்த பட்டர் சேர்த்தாச்சு. அந்த பட்டர் நல்லா ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் உப்பையும் இதில் சேர்த்துலாம். என்ன ஆகும்னா, அந்த உப்பு சேர்க்கும் போது அந்த வெங்காயம் சீக்கிரம் குக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் பட்டை சேர்க்க போகிறோம், ஏலக்காய், இதில் ஜாதி பத்திரி, கிராம்பு, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் இந்த ஜாதிக்காவுடைய அந்த பொடி அதை இதில் சேர்த்துலாம். இது தான் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட். இதை அப்படியே லைட்டாக அதில் சேர்த்துருங்க. இது ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா நல்ல மனம் கொடுக்கும். ஜாதிக்காய் கொஞ்சம் மிளகாய் பொடி, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதே நேரத்தில் இந்த ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் என்னன்னா ஜாதிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதிக்காய் மெயினாக ஈரான் அந்த சைடில் தான் நிறைய விளையுது. நார்த் இந்தியாலையும் நிறைய விளையுது. இது ஒரு வகையான காய். அந்த காயில் இது மாதிரி என்ன ஆகும்னா, ஜாதி பத்திரி, இது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஜாதி காய். இந்த கொட்டை இருக்கு இல்லையா, இந்த கொட்டையை இந்த பத்திரி இப்படி மூடி இருக்குமா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அந்த காய் இப்படி தான் இருக்கும். இது என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ரொம்ப பக்குவமாக இதை எடுத்துட்டு, இதையும் வெளியில் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் இதை என்ன செய்வாங்கன்னா பொடியாக்குவாங்க. இது கறிக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதையும் கறிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை லைட்டாக இந்த நட்மக், இதை நட்மக்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை லைட்டாக அதை கிரேட் பண்ணி மேலே போட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். இதை என்ன செய்யணும்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு மேஷ் பொட்டேட்டோ அந்த உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்க கொடுப்பாங்க. எங்கன்னா யூரோப்பில். அந்த ஜாதி காயுடைய பொடியும் நம்ம இதில் சேர்க்கறதுனால நல்ல சூப்பரான ஒரு மனம் வந்திருக்கு இதில். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் தயிரையும் சேர்த்துலாம்.
தயிரை சேர்த்தாச்சு. இதோட வேக வச்சிருக்கிற மட்டன் அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, மட்டனை வந்து வேக வச்சு தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து டைரெக்டாக கூட போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸை வந்து இதிலே செய்யலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இதில் வந்து மட்டனை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன். தண்ணியை வந்து நான் இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன செய்யப்பேன்னா, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. ஏன்னா உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உப்பையும் இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து இந்த கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து என்ன செய்ய போகிறேன்னா, 1க்கு 2 தண்ணியை விட்டுடலாம். இது வந்து வேக வச்ச அந்த மட்டனுடைய ஸ்டாக்கு தான். நார்மல் தண்ணியும் இதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து என்னன்னா, சில நேரத்தில் இந்த ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். எதனாலனா, நம்ம யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து. சில ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 வைக்கணும். சில அரிசி வந்து 1க்கு 1.5 வச்சா போதும். அதனால் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இதில் தண்ணி வந்து 1க்கு 2 வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா, அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் ரோஸ் வாட்டர். நீங்கள் ரோஸ் வாட்டர் விடணும்னு தேவையில்ல. விட்டிங்கன்னா, ஆனால் ரொம்ப ரோஸ் வாட்டர் விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா ரொம்ப மணக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக ரோஸ் வாட்டர் விடுங்க. இது என்னென்னா, அங்கே இந்த ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா, ராயல் ஃபேமிலி வந்து ரோஸ் வாட்டரை வந்து தெளிப்பாங்க எல்லார் மேலேயும். ஆனால் இங்கே வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, சாப்பாட்டில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவரே வந்து டோட்டலாக மாறிடும். அதனால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே என்ன செஞ்சலான்னா, மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்க இது அப்படியே மேலே சேர்த்துடலாம். அதே நேரத்தில் பேரிச்சம்பழம் இதையும் என்ன செய்யுங்கன்னா அப்படியே மேலே போட்டலாம். பேரிச்சம்பழம் சேர்த்தா தான் அது வந்து ஒரு ஈரானியன் ஸ்டைல். ஏன்னா அங்கே வந்து ஈரானில் வந்து பிரியாணியில் எப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்வீட்னஸுக்கு வந்து என்ன செய்வோம்னா ப்ரூன்ஸ் இதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, நம்ம பேரிச்சம்பழத்தை சேர்த்துருக்கோம். கடைசியில் கொஞ்சம் அந்த ஜாதிக்கா பொடியும் சேர்த்தாச்சு. இதை அப்படியே மூடிடலாம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அந்த அரிசி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஈரானியன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மட்டன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, சிக்கன் யூஸ் பண்ணலாம். இல்லை சிக்கன் வேண்டாம், வெஜிடேரியன் வேணும் அப்படின்னாங்கன்னா அதாவது காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுங்கள், பீன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து அந்த ஈரானியன் பிரியாணியை இதே ஸ்டைலில் ஆனால் வந்து மீட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தயிர் பச்சடி வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தயிர்லாம் யூஸ் பண்ணனால ஒரு லைட்டான புளிப்பு இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒரு கத்திரிக்காய் தொக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.